Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வடைக்கு நம்ம எந்த வகையான கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தவசிக்கீரை வச்சு தான் கீரை வடை செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு ஊற வச்சிரலாம். 1 கப் உளுத்தம் பருப்பு. இது கூடவே 1/4 கப் கடலை பருப்பு சேர்த்துட்டு இதை 2-3 தடவை நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். உளுந்து ஓரளவுக்கு ஊறி இருக்கு. இப்போ நம்ம இந்த உளுந்தில் தண்ணியே இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நம்ம வந்து இந்த உளுந்து கடலைப்பருப்பு கூட வந்து நம்ம தண்ணியே சேர்க்காம தான் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம வடைக்கு வந்து உப்பு கீரையெல்லாம் சேர்க்கும்போது அந்த தண்ணியே வந்து வடைக்கு கரெக்டானதாக இருக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. தண்ணி இல்லாமல் நம்ம அரைக்கிறதுனால கொரப்பாக தான் இருக்கும். அதுதான் வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை அள்ளிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நல்லா கொரன்னு தான் இருக்கும். நம்ம இது போல் நல்லா திக்காக இருக்கணும். கையில் எடுத்தோன்னா ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் கீரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த வகையான கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தவசிக்கீரை எடுத்திருக்கேன். இந்த தவசிக்கீரை வந்து மல்டிவிட்டமின் கீரைன்னு கூட சொல்லுவாங்க. கீரை வடைக்கு எப்போவுமே நம்ம எந்த கீரை எடுத்தாலுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண இஞ்சி 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கீரை உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வடை தட்டுற பதத்துக்கு நம்ம கரெக்டாக வந்துடும். இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம இப்போ மாவை எடுத்து வடை தட்டிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கையில் நல்லா தடவிட்டு அப்போ தான் ஒட்டாமல் வரும் நமக்கு. கொஞ்சம் ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு நான் வந்து கையில் வச்சு தான் தட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து வாழை இலை இல்லைனா பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இதே போல் நம்ம ஒரு 6-7 வடை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வேக விடணும். நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கீரை வடை செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் KMB ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.